திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. யாக்கோபு 1:27 வருஷத்தில் ஒருமுறை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் தான் நடத்திய அனாதை இல்லத்திற்காக பணம் சேகரிப்பதற்காக பிரசங்கிப்பது வழக்கம். அந்த கூட்டங்கள் முடிந்தவுடன் எடுக்கப்படும் காணிக்கை அந்த அனாதை இல்லத்தின் தேவைகளுக்காக வைத்துக் கொள்ளப்படும். இதை போன்ற ஒரு கூட்டம் முடிந்த பின்பு சார்ல்ஸ் ஸ்பர்ஜனிடம் ஒரு நபர் வந்து, நீங்கள் ஆத்துமாக்களுக்காக பிரசங்கிப்பீர்கள் என்று நான் நினைத்தேன், ஆனால் நீங்களோ பணத்திற்காக பிரசங்கித்து விட்டீர்களே என்று கூறினார். அதற்கு ஸ்பர்ஜன், ஆம், பொதுவாக நான் ஆத்துமாக்களுக்காகத்தான் பிரசங்கிக்கிறேன், பணத்திற்காக அல்ல. ஆனால் என்னுடைய அனாதை குழந்தைகள் ஆத்துமாக்களை சாப்பிட முடியாதே என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது அவசியம். அதை வேண்டா வெறுப்போடு செய்வதை விட விருப்பத்தோடு செய்வதே சிறந்தது. அப்பொழுது நாம் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பதால் நாமும் அப்படி மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ரூத் என்ற ஒரு மோவாபிய விதவை பெண் திக்கற்றவளாய் போவாஸ் என்பவரின் நிலத்துக்கு கீழே விழுந்து கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கிக் கொள்ளும்படி வந்தாள். அவள் கீழே கிடப்பதை பொறுக்குவதை பார்த்த போவாஸ் தன் வேலைக்காரரிடம், அவள் பொறுக்கிக் கொள்வதற்கு சிலதை சிந்த விடுங்கள், அரிக்கட்டுகள் அருகே பொறுக்கிக் கொள்ளட்டும் என்றார். அவளை விசாரித்து அவளுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். மனப்பூர்வமாய் அவர் அதை செய்தார். ஆகவே அவருடைய சந்ததியில் கிறிஸ்து பிறக்கும் பாக்கியத்தை போவாஸ் பெற்றுக்கொண்டார். அதே போல கொர்னேலியு என்ற நூற்றுக்கு அதிபதி தான தர்மங்களை மிகுதியாய் செய்தார். எனவே அவர் தேவனால் நினைவு கூறப்பட்டார். தேவன் ஒரு தூதனை அவருக்கு அனுப்பி வைத்தார். பேதுருவால் பிரசங்கிக்கப்பட்டதை கேட்டுக்கொண்டிருந்த போதே அவரும் அவருடைய வீட்டாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனர். அதே போல தொற்காள் என்ற பெண்ணும் தன்னால் இயன்றவரை விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள். ஆகவே அவள் மரித்த பின்பும் தேவன் பேதுருவை அனுப்பி அவளை உயிரோடு எழுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதை நாம் உற்சாகத்தோடு செய்யும் போது தேவன் அதற்கேற்ற பிரதிபலனை நமக்கு தருவார். நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Have a blessed day.